வணக்கம், வெல்கம் டு மொக்கவார்த்தை யூடியூப் சேனல். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி சீரீஸில் நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிச்சாச்சு, ப்ரீஆம்பிள் முடிச்சாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகளில் பார்ட் 1ல் நம்ம பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 13 முடிச்சாச்சு. அண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்ம முடிச்சிருந்தோம். சரி, இந்த ரைட் டு அடிப்படை உரிமைகளுடைய பேசிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில், அரசியலமைப்பில் பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல் ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் பேசுது. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து இந்த ஐடியாவை எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருந்தாங்க. அங்கே இதை பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்னென்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோன்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான ஹிண்ட்ஸ். இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12, 13 பார்த்துருந்தோம். அண்டு ஆர்டிகல் 14 to 18 எது சொல்லுது? ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லுது. அதை முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்தது இருக்கிறது ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, சுதந்திர உரிமை இருக்குது. இந்த சுதந்திர உரிமை மொத்தம் 5 ஆர்டிக்கல் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 22. சரிங்களா? இதில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம், முக்கியமாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்டு சில ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிச்சு, ப்ரீஆம்பிள் முடிஞ்சிட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சோடனே ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வச்சிடலாம். சரிங்களா? ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு கொண்டு போகலாம். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மொக்கவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது ஆர்டிகல் 19 நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, மொத்தம் 6 ரைட்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த 6 ரைட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுக்கு பேசுகிறதுக்கான உரிமையை, நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறதுக்கான உரிமையை கொடுக்குது. ரெண்டாவது, பீஸ்ஃபுல்லி அதாவது அசம்பிள் பண்ணலாம். ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து கூடி பேசலாம். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கூடி பேசுகிறதுக்கு உரிமையை கொடுக்குது. சரிங்களா? மூணாவது, அந்த 4-5 பேரோட நீங்கள் கூடி பேசி சங்கம் உருவாக்குறீங்கன்னா அதுவும் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? 4வது பார்த்தோன்னா, சங்கம் அமைச்சிட்டேன், இந்த ஊரில் தான் சங்கம் இருக்குது, இது எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக நீங்கள் சுற்றுறீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அப்படி நாடு ஃபுல்லாக சுற்றுறப்போ அங்கேயே செட்டில் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ இங்கேருந்து கேரளா போகிறீங்க, கேரளாலேயே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே தங்குறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? தங்கி அங்கேயே வேலை பார்த்து மொத்தமாக செட்டில் ஆகணும்னு நினச்சினாலும் அதுக்கும் உரிமை இருக்குது. இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ல் முதல்ல இருந்தது 7 ரைட்ஸ் இருந்துச்சு. அதாவது ஆர்டிகல் 19Fல ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே படித்து பாருங்கள். ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட். அதாவது 44வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக 1978ல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிகல் 19Fையும் ஆர்டிகல் 31ஐயும் டெலீட் பண்ணியிருப்பாங்க. டெலீட்னா மொத்தமாக கான்ஸ்டியூஷன்லேருந்து டெலீட் பண்ணல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கி கொண்டு போயிட்டு நார்மல் சாதாரண ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றி வச்சுட்டாங்க. ஓகே, சாதாரண ஒரு உரிமையாக மாற்றி வச்சுட்டாங்க. மாற்றி எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். எங்கே வச்சுருக்காங்கன்னா, பார்ட் 12ல் ஆர்டிகல் 300A கீழே இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சாதாரண ரைட்டுக்கும் சாதாரண ஒரு உரிமைக்கும் அடிப்படை உரிமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், அடிப்படை உரிமைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அடிப்படை உரிமையில் இருந்துச்சுன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் இடையூறாக இருக்குது. இப்போ ரோடு போடுறாங்கன்னா, இது என் நிலம், இது என்னோடய உரிமை, நான் இங்கே எடுத்துக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல எடுத்துக்க முடியாமல் போச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்போலாம் இடையூறாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாதாரண உரிமையை வச்சுட்டாங்க. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இந்த 44வது அமெண்ட்மெண்ட்டோட ரிலேட்டடான கேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கேசவானந்த பாரதி கேஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். அந்த கேஸை பற்றி தனியாகவே ஒரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே,
இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 19A பற்றி தனியாக பார்த்தோன்னா இது என்ன நம்மளுக்கு கொடுக்குது, பேச்சுரிமையை கொடுக்குது. பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ வெறும் பேச்சுரிமை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. அதை டீட்டெயிலாக சொல்லணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவங்க நினச்சதை அவங்க சொல்லலாம், அடுத்தவங்க சொல்கிறதையும் அவங்க கேட்கலாம். இது அவங்களுடைய உரிமை. அதாவது நம்ம எல்லாருடைய அடிப்படை உரிமையில் வரும். சரிங்களா? ரைட் டு ஸ்பீச் கீழே வரும். ரெண்டாவது, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஊடகத்துக்கான உரிமை இருக்குது. இது டிஎன்பிசியில் வந்த கொஷின். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 20, 21, 21A அந்த மாதிரி சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 19. அதுலேயும் ஆர்டிக்கல் 19A கீழே தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வருது. சரிங்களா? அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆடில் வர மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கமர்ஷியல் ஆட் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இப்போ நீங்கள் பேசுகிறத யாரும் வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்குறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எதிர்க்கவும் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. யாரும் உங்கள் ஃபோனை வந்து டேப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு உரிமை இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா, ரைட் டு டெலிகாஸ்ட், தட் இஸ் கவர்மெண்ட் ஹேஸ் நோ மோனோபொலி அந்த எலக்ட்ரானிக் மீடியா. அதாவது நீங்கள் மீடியா நடத்துனீங்கன்னா, விஜய் டிவி, சன் டிவி அந்த மாதிரி சேனல்ஸாக நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சதை நீங்கள் போகிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் மட்டும்தான் அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனோபொலி பார்வையை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் பந்த்லாம் நடத்துகிறாங்களே. இப்போ எதுனா ஒரு போராட்டம் நடக்குதுன்னா எல்லா கடையும் அடிச்சுட்டு பந்த் நடத்துகிறாங்க. அது நடத்துறதுக்கு எதிரான உரிமை இருக்குது. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால் நடத்தப்படுதுன்னா இது எனக்கு வேண்டாம், எனக்கு நார்மலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்கும், நான் வந்து ஒரு சராசரியான நாளாக இருக்கணும், இந்த பந்த்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அடுத்தது, ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். கவர்மெண்ட் என்ன செயல்பாடு பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பேசுகிறதுக்கான உரிமை இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், அமைதியாக பேசாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, ரைட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சார்ஷிப் ஆன் அ நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் சென்சார்ஷிப் அதாவது தணிக்கை பண்ணாமல் இருக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கார்ட்டூன்லாம் போடுறாங்களே, நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன்லாம் வரைஞ்சி போடுறாங்க, அதுக்கும் உரிமை இருக்குது, அதை கொடுக்குறதும் இது தான். சரிங்களா? அடுத்தது, ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் பிக்கெட்டிங் பை நாட் ரைட் டு ஸ்ட்ரைக். அதாவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ மறியல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது வந்து இந்த ஆர்டிக்கல் 19A தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, அடுத்தது இன்னொன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நினச்சதை, அவங்களோட வியூஸை, ஒப்பீனியன்ஸை, அவங்க நம்புறத, பிலீஃபை வந்து தாராளமாக வார்த்தையாக சொல்லலாம். அது வார்த்தையாக மட்டும் இல்லாமல் வாய் வழியாக, அதாவது பேச்சு மூலிமா மட்டும் இல்லாமல் எழுதி காமிக்கலாம், பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிக்சர், கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதும் இந்த ஆர்டிக்கல் 19A கீழ் தான் வருது. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கங்கே கொஷின்ஸாக கேட்பாங்க. ஓகே, அடுத்தது, எல்லா ரைட்ஸுக்குமே வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்டிக்கல் 19 கீழே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசத்துடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் டிஸார்டர், பப்ளிக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி அண்டை நாடுகளுடைய உறவுலையும் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதுனால அண்டை நாடுகளோட உறவு பாதிச்சிச்சுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுகிறது, ஜட்ஜஸ் எதிர்த்து பேசுகிறது, கோர்ட்டை எதிர்த்து பேசுகிறதுலாம் பண்ணக்கூடாது. அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாங்க. சரிங்களா? அடுத்தது, எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வர மாதிரியே கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு பாதிக்கிற மாதிரி நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறது தான். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது ஆர்டிக்கல் 19B எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்டிக்கல் 19B என்ன நம்மளுக்கு கொடுக்குது? ரைட் டு அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது ஆயுதங்கள் இன்றி ஒரு இடத்துல கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அத்தனை நாள் அவ்வளோ பேர் ஒரு மெரினா ஃபுல்லாக நிரம்பி இருந்து போராட்டம் பண்ணியும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அமைதியான வழியில் தான் போராட்டம் பண்ணாங்க. அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? அது வந்து கடைசியாக அடியில் போயிட்டு முடிஞ்சதுக்கான காரணம் வந்து அதுக்கான நோக்கம் வந்து நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு கிடைச்சதுக்கப்புறமா அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன ஆச்சு? அந்த இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு எதிராக போனதுனால என்ன பண்ணாங்க? தடியடி நடத்தி வெளில அனுப்புனாங்க. சரிங்களா? அது என்னென்ன பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வந்தாங்க லாஸ்ட்டுன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சு? தடியடி நடத்தி அனுப்புனாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயுதம் இல்லாமல் அமைதியாக போராடுறதுனால என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் 19Bயில். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு பற்றின கொஷின் வந்து டிஎன்பிசி குரூப் 1லே கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இப்படி கூட்டம் கூடுறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கண்டிப்பாக இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பாதிக்காத விதத்தில் நீங்கள் வந்து கூட்டம் கூடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1973 இதன் கீழே வரக்கூடிய செக்ஷன் 144 தான். அந்த செக்ஷன் 144 தடை உத்தரவு இப்போ கூட அதுதான் போட்டிருக்காங்க. அதன் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா பொது அமைதி, பாதுகாப்பு, சுகாதாரத்திற்கு எதிராக இருப்பின் தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கூட பார்த்திங்கன்னா சுகாதாரத்திற்கும் பொது அமைதிக்கும் பொது பாதுகாப்புக்கும் பப்ளிக் கூட ஹெல்த்தை கன்சர்னாக வச்சு தான் இப்போ வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதை மீறி நீங்கள் வெளில வந்தீங்கனாலும் மாஸ்க் அணியாமல் தேவையில்லாமல் வெளில வந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? உங்கள் மேலே கேஸ் போடுறதா இருக்கட்டும், வண்டியெல்லாம் சீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இந்த சிஆர்பிசி கோடை பற்றி கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? செக்ஷன் 144 எதன் கீழே வரும்னு சொல்லிட்டு கேட்கலாம். எதன் கீழேனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 கீழே வரும். அது இதுக்காக கொண்டு வராங்க பொது அமைதி, பாதுகாப்பு, சுகாதாரம் அதற்கு எதிராக இருக்கிறதுனால தான் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கோடு ஒரு செக்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 141 அண்டர் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 141 கீழே ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் வந்து யார் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் கொண்டு வரலாம், ஒரு ஜட்ஜ் வந்து கொண்டு வரலாம். இவர் எப்போ கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 பேராக ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை அவங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுனாலும் சரி, இல்லைன்னா ஒருத்தர் வந்து இல்லீகலாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, அடுத்தது ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்பையும் வந்து இந்த செக்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சட்டம் வந்து நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த செக்ஷன் 141 ஐபிசி செக்ஷன் 141 மெஜிஸ்ட்ரேட் கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 19C என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்ட கூடி நீங்கள் பேசிட்டீங்க. பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஒரு சங்கம் அமைக்கிறீங்க. அந்த சங்கம் அமைப்பதற்கான உரிமையை தருது ஆர்டிக்கல் 19C. இந்த படத்தில் வர மாதிரியே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு கூட நீங்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த சங்கம் அமைக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக எந்த ஒரு செயலிலையும் ஈடுபடக்கூடாது. சரிங்களா? அந்த சங்கம் நீங்கள் அமைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் சங்கத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கவர்மெண்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ சங்கம்லாம் அமைக்கிறப்போ இப்போ கட்சிலாம் வருதுல்ல, கட்சிலாம் எப்படி வருது? ஃபஸ்ட்டு சங்கம் அமைக்கிறாங்க, இல்லைனா ஒரு பேரவை அமைக்கிறாங்க. அவங்க வந்து எலெக்ஷனில் கலந்துப்பாங்க. எலெக்ஷனில் வந்து 6% ஓட்டு வாங்கிட்டால் அது ஒரு கட்சியாக வந்து அறிவிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து சங்கம்லாம் செயல்படுது. மேக்ஸிமம் சங்கம்ஸ் இப்படி தான் செயல்படுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தீபா அம்மா பேரவை, அது அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா மூடிட்டாங்க அதையும். சரி, அந்த பாயிண்ட்டுக்கெலாம் போக வேண்டாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு வருவோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரப்போ ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி ரெகக்னேஷன் ஆஃப் அசோசியேஷன் இஸ் நாட் அ ரைட். அதாவது கவர்மெண்ட்டால் வந்து ரெகக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெகக்னைஸ் பண்ணுறதும் பண்ணாததும் கவர்மெண்ட்டுடைய ஒரு அவங்களுடைய முடிவு. சரிங்களா? அதில் வந்து நீங்கள் தலையிட முடியாது. 3வது பாயிண்ட் என்னென்னா நோ ரைட் டு ஸ்ட்ரைக். அதாவது நீங்கள் வந்து
ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. சரிங்களா? வேலை நிறுத்தம் பண்ண முடியாது. ஒரு சங்கம் அமைச்சுக்கலாம், போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஆனால் வேலை நிறுத்தம் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் எப்போ வந்து வரும்? ஒரு யூனியன், ஒரு லேபர் யூனியன்லாம் வேலை பார்க்குற இடத்துல ஒன்றா சேர்ந்து ஒரு யூனியன் அமைச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக்கில் போய் வேலை நிறுத்தத்தில் போயிட்டு ஈடுபடுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ரைட் டு லாக் அவுட். அதே மாதிரி லேபர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து யூனியன் அமைக்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ்லாம் ஒன்றா சேர்ந்து, அதாவது முதலாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் அமைச்சு இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? லாக் அவுட் பண்ணக்கூடாது. வேலை என்னது கம்பெனியை சாத்திட்டு போகிறது, ஒன்றா வந்து அவங்க விதத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேபரும் வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயரும் லாக் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயர்னால் யார்? முதலாளிகள். அவங்களும் லாக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 19C. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 19D எடுத்துக்கிட்டோன்னா, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. நான் பேசிட்டேன், 4 பேர் கூட கலந்து ஆலோசிச்சுட்டேன், ஒரு சங்கத்தை அமைச்சிட்டேன், அந்த சங்கத்தை நான் விரிவுபடுத்த நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ட்ராவல் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 19D. இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சென்று வர உரிமை. ஓகே, அதுக்கும் என்ன அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் ஏரியாஸ்லையும் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையும் நீங்கள் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ஃபாரஸ்டர்ஸ்லேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியும் எளிதாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேரை வந்து பப்ளிக் ஹெல்த்தை கன்சர்னாக வச்சு சில பேரை வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டியூட்ஸும் எய்ட்ஸ் பேஷண்ட்டும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் பற்றி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் வந்து எளிதாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு ஒரு எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பப்ளிக் ஹெல்த்தை முன்னாடி வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ட்ராவல்னு சொல்கிறப்போ 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் மூமெண்ட், அதாவது நாட்டுக்குள்ளேயே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுறது. ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் மூமெண்ட், அதாவது நாட்டை விட்டு, ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவோ இல்லை கேனடாவோ போகிறது. சரிங்களா? அந்த மாதிரி நாட்டை விட்டு போகிறத பற்றி ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 21, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிக்கல் 21 தான் என்னது, நாட்டை விட்டு வெளில போகிறதுக்கான உங்களுக்கு உரிமையை கொடுக்குது. ஆனால் நாட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான உரிமை கொடுக்குறது எது? ஆர்டிக்கல் 19D. சரிங்களா? இதுக்கான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. நாட்டுக்குள்ளேனா வந்து ஆர்டிக்கல் 19, நாட்டை விட்டு வெளிலனா ஆர்டிக்கல் 21. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 19E எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் தங்குறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கண்டிஷன் என்ன, நீங்கள் ட்ரைபல் ஏரியாஸில் போய்ட்டு தங்க முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கிற செட்டினல் ட்ரைப் அங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபாதர்னா ப்ரீச் பண்ணுற ஃபாதர், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், போயிட்டு நான் அவங்கள்ட்ட பேச போகிறேன், அந்த ட்ரைப்கிட்ட பேசி நம்ம கூட இணைக்க போகிறேன். அவங்களே கவர்மெண்ட்டே வந்து அவங்கள தனிமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. தனிமைப்படுத்தினா அவங்க இஷ்டப்படி அவங்கள விட்டுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையும் விதிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், போவார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் வந்து இறந்துருவார், கொன்னுடுவாங்க அவங்கள. சரிங்களா? யாரோ ஒருத்தர் நம்மளை கொல்ல வராங்கன்னு நினச்சி எதிர்ப்பு காமிச்சு அவங்கள கொன்னுடுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் கவர்மெண்ட் விதிக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இது. கீழேனா இந்த ஆர்டிக்கல் 19E ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் ஏரியா அண்ட் ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. அதன் கீழே விதிக்கிற தடைகள் தான். சரிங்களா? அந்த ஈவெண்ட் ஏன் சொன்னோன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, இந்த செட்டினல் ட்ரைப் பற்றியும் நம்ம டிஎன்பிசியில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 19G எதை பற்றி சொல்லுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன் அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் எந்த தொழிலையும் எந்த வணிகத்திலையும் நீங்கள் ஈடுபடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் டீ கடை எடுத்து பார்த்தோன்னாலே நிறைய டீ கடை யாரோடைய டீ கடை யாரால் நடத்தப்படுறதா இருக்கும், கேரளாலேருந்து வந்தவங்களாலும் நடத்தப்படுறதா தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு அங்கே நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கான உரிமை யார் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஆர்டிக்கல் 19G வந்து கொடுக்குது. சரிங்களா? ஆர்டிக்கல் 19G தான் இந்த ரைட்ஸை கொடுக்குது.
அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரெஸ்ட்ரிக்ஷனில் அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ்லையும் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா இம்மாரல் அண்ட் டேஞ்சரஸ் பிஸ்னஸ், சமூகத்துக்கு இடையூறு தரக்கூடிய விதத்தில் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் கேன் பி இம்போஸ்ட். அதாவது நீங்கள் எதனா ஒரு வேலையை போய் செய்கிறீங்கன்னா, நான் வந்து என்கிட்ட 19G இருக்குது, நான் எந்த வேலையும் வேணாலும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு செய்ய முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பிஇ படிச்சுட்டு போயிட்டு டாக்டர் வேலையை பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை வந்து கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கவர்மெண்ட் கேன் மேக் அ ட்ரேட் மோனோபோலி. இப்போ ரயில்வேஸ் இருக்கே, ரயில்வேஸுமே வந்து ப்ரைவேட் கன்சர்னாக தான் போக போகுது. இப்போதைக்கு முழுமையாக வந்து கவர்மெண்ட் கையில் தான் அந்த ரயில்வேஸ் வந்து இயங்கிட்டுருக்கு. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டே எடுத்துக்கலாம். ஓகே, மாநகர போக்குவரத்தாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறப்போ அது எல்லாமே கவர்மெண்ட் கையில் கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ட்ரெயின் இது கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்திட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ட்ரேடை வந்து என்னன்னு சொல்லலாம், ரயில்வேஸை வந்து மோனோபோலின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்துறது, ஒரு செக்டார் மட்டும்தான். ஒன்று கவர்மெண்ட்டே முழுமையாக நடத்தணும், இல்லைன்னா ப்ரைவேட்டே வந்து முழுமையாக நடத்தணும். இதுதான் மோனோபோலி. சரிங்களா? இந்தியன் ரயில்வேஸ் வந்து கவர்மெண்ட்டே முழுமையாக நடத்துறதுக்கான மோனோபோலிக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 20. இந்த ஆர்டிக்கல் 19 சீரீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஆர்டிக்கல் 19F எதை சொன்னிச்சு, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றி சொன்னாங்க. ஆனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போ ரிமூவ் பண்ணாங்க? 1978 ரிமூவ் பண்ணாங்க. எதனால் ரிமூவ் பண்ணாங்க? 44th அமெண்ட்மெண்ட் மூலியமாக ரிமூவ் பண்ணாங்க. 44வது சட்டத்திருத்தம் மூலியமாக ரிமூவ் பண்ணாங்க. எந்த கேஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணாங்க? கேசவனந்த பாரதி கேஸ்க்கு அப்புறமா ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், ரிப்பீட்டடாக கொஷின்ஸில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 20 எதை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அதாவது குற்றவாளிகளுக்குமே பாதுகாப்பு கொடுக்குறது இந்த ஆர்டிக்கல் 20 தான். அதாவது 420க்கும் ஆர்டிக்கல் 20 பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குற்றவாளியாக நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட போகிறீங்க, அப்பயுமே உங்களுக்கு வந்து சில பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புலாம் 3 முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தப்பு அந்த குற்றம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சட்டத்தை இன்னும் கடுமை பண்ணுறாங்க. 6 மாதம் தண்டனையாக இருந்தது 1 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனையாக மாற்றிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு தண்டனை வந்து என்னது, இந்த சட்டம் மாற்றினதுக்கப்புறம் தான் தண்டனை விதித்தாலுமே அந்த 6 மாதம் தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர அந்த ஆயுள் தண்டனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? அதுதான் நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. தவறு பண்ணுற காலத்தில் என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை தான் ஒருத்தவங்க மேலே இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது பார்த்தோன்னா நோ டபுள் ஜெப்பர்டி. அதாவது ஒரே குற்றத்துக்காக 2 தடவை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நோ டபுள் ஜெப்பர்டி. சரிங்களா? 3வது பாயிண்ட் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். சுயசாட்சி கூற வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அந்த விசாரணை படம் மொத்தமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அடித்து அவனை ஒத்துக்க சொல்லி தானே கம்பல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அதெல்லாம் சுயசாட்சி சொல்ல எந்த விதத்துலையுமே வற்புறுத்தக்கூடாது. ஒருத்தவங்கள வேர்பலாகவும் சரி அடிச்சும் சரி அவங்கள கம்பல் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லுது? ஆர்டிக்கல் 20 வந்து அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அந்த உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 21 எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஆர்டிக்கல் 21 வந்து என்ன தருது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித உரிமையை கொடுக்கறது வந்து தனி மனித சுதந்திரத்தை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. இந்த ஆர்டிக்கல் 21 கீழே சிம்பிளாக வாழ்க்கைக்கான பாதுகாப்பு தனி மனித சுதந்திரம்னு சொல்லிட முடியாது. கீழே வந்து மொத்தம் 35 ரைட் இருக்குது. அந்த ரைட்ஸுமே பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் 21 கீழே இப்போ ரீசெண்டாக வந்த கேசஸில் எடுத்துக்கிட்டோன்னா, ஆதார் கேஸ் 2017 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு, எல்லாத்துக்குமே ஆதார் வந்து கம்பல்சரி கிடையாது, ஒரு சில விஷயத்துக்கு தான் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து இந்த ஆர்டிக்கல் 21 பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனி மனித சுதந்திரத்தில் பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமான கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து கோபாலன் கேஸ் 1950 நடந்தது. அடுத்தது மேனகா கேஸ். மேனகா கேஸ் வந்து
மேனகா கேஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த ஆர்டிக்கிள் 21 சில நேரங்களில் என்ன பண்ணலாம், டிப்ரைவ் பண்ணலாம், உங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறதுக்காக 2 வழி கொடுத்துருக்காங்க. 2 வழியில் ஒரு வழி வந்து ஸ்டேட் கேன் டிப்ரைவ் ரைட்ஸ் இன் 2 ways. ஒன்று வந்து ஆர்பிட்டரி எக்ஸிக்யூஷன் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஆர்பிட்டரி லெஜிஸ்லேட்டிவ் ரியாக்ஷன். அதனே எக்ஸிக்யூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை. ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு தாசில்தாரோ வந்து உங்கள்கிட்டேருந்து இந்த ரைட்ஸை எடுக்கலாம். 2வது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கை. ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றம் மூலியமாக, மாநில சட்டமன்றங்கள் மூலியமாக என்ன பண்ணலாம், உங்களுடைய ரைட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது 2வது வழி. இந்த கோபாலன் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், ஒரு நேரோ இன்டர்பிரேஷன், ஒரு குறுகிய பார்வை தான் கொடுத்துருக்கும். அந்த பார்வையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிறது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கை மூலியமாக நீங்கள் ஒரு ரைட்டை வந்து நீங்கள் எடுத்துடலாம், கவர்மெண்ட் வந்து டிப்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலேருந்தும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைப்பாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 21 கீழே இன்னொரு கேஸ் நடந்துச்சு. என்னது, மேனகா கேஸ் வந்து 1978 நடந்துச்சு. யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக நடந்துச்சு. அந்த கேஸில் இதே ஜட்ஜ்மெண்ட், அதாவது கோபாலன் கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஓவர் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓவர் ரூல் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கை மூலியமாக இது பண்ணவே முடியாது, தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை மூலியமாக தான் இதை பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் பேர் தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சட்டத்தின் உரிய செயல்முறை டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வந்துச்சு. சரிங்களா? அதன் மூலியமாக தான் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் ரைட்ஸ் வந்து டிப்ரைவ் பண்ணணுன்னா அந்த வழியில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எதில் சொல்லியிருப்பாங்க, மேனகா கேஸில் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கோபாலன் கேஸு சொன்னது சட்டமன்ற நடவடிக்கை, ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதுவே வந்து மேனகா கேஸில் எதை சொல்லியிருப்பாங்க, எக்ஸிக்யூஷன், அதாவது ஆர்பிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதன் மூலயமா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் பேர் தான் வந்து என்னது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய செயல்முறை அப்படின்னு சொல்கிறது. இந்த மேனகா கேஸில் இன்னொரு பாயிண்ட்டையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், அதாவது ரைட் டு லைஃபுங்கிறது மட்டும் ங்கிறது வெறும் சர்வைவிங் மட்டும் கிடையாது, உயிர் பிழைக்கிறது மட்டும் கிடையாது, உயிரை வாழணும், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லிவிங்க்கு முக்கியமானது வந்து பர்சனல் லிபர்ட்டி. அந்த பர்சனல் லிபர்ட்டியில் 35 ரைட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால அந்த 35 ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். சரிங்களா? இது எந்த கேஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட் டு லைஃப் இஸ் நாட் சர்வைவிங் அண்ட் ஆல்சோ லிவிங் அப்படிங்கிறது எதில் சொன்னாங்க, மேனகா கேஸில் 1978 ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த லிவிங்க்கு முக்கியமானது என்னது, பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் கீழே 35 ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டிக்னிட்டி. ஓகே, நீங்கள் வந்து டிக்னிட்டியோட வாழ்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது டீசென்ட் என்விரான்மெண்ட்டோடு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது ஃப்ரீ ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இல்லாமல், அடுத்தது எந்த ஒரு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயும் இருக்காமல், இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு வேண்டாம், இது வந்து என்விரான்மெண்ட்டை குலைக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் சொல்கிறதுக்கும், அந்த மாதிரி இல்லாத இடத்துல வாடுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி ரைட் டு லைவ்லிஹுட்டுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அது ரைட் டு ப்ரைவசி, இப்போ இருக்கிற முக்கியமான கேஸ் இதுதான். ரைட் டு ப்ரைவசிக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது ரைட் டு ஷெல்டருக்கு உரிமை இருக்குது, ரைட் டு ஹெல்த்துக்கு உரிமை இருக்குது. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் ஏஜ், அதாவது 14 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷனுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகே, அடுத்தது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு உரிமை இருக்குது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலில் உங்களை தண்டிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கூடயே சேர்ந்து ஜெயிலில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா தனியாக உங்களை ஒரு ரூமில் தனியாகவே வச்சுட்ருப்பாங்க. அதுதான் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு சொல்கிறது. அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் எனக்கு இருக்க வேண்டாம், நான் எல்லாரோடையுமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடி ட்ரையல்,
உங்களுக்கு இந்த கேசஸ்லாம் நடக்குதுன்னா அதில் ட்ரையல் வந்து வேகமாக நடக்கிறதுக்காக நீங்கள் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அதுமாரி ரைட் அகேன்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங், கைவிலங்கு பூட்டுறதுக்கு எதிரான உரிமை இருக்குது. அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த படத்துலலாம் காப்பாங்களே, இவங்க போலீஸ் உங்களை அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராகவும் நீங்கள் குரல் எழுப்பதற்கான உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா ரைட் அகேன்ஸ்ட் டிலைடு எக்ஸிக்யூஷன். ஓகே, டிலைடு எக்ஸிக்யூஷனை எதிர்த்தும் உங்களுக்கு உரிமை இருக்குது, எதிர்க்கவும் உரிமை இருக்குது. அடுத்தது ரைட் டு ட்ராவல் அப்ராட். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு உரிமை கொடுக்குறது யார்? ஆர்டிக்கல் 19. அதுவே நாட்டை விட்டு வெளில போகணுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்குறது ஆர்டிக்கல் 21. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாண்டட் லேபருக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது கஸ்டடியல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக உங்களுக்கு உரிமை இருக்குது. எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டுக்கு உரிமை இருக்குது. அதேமாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கரெக்டான டைமில் உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அதேமாரி நாடு கடத்தாமல் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ரைட் நாட் டு பி ட்ரிவன் அவுட் ஆஃப் ஸ்டேட், நாடு கடத்தாமல் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதேமாரி ஃபேர் ட்ரையலுக்கும் வந்து உரிமை இருக்குது. ரைட் ஆஃப் ப்ரிசனர் டு ஹாவ் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா? ப்ரிசனராகவே இருந்தாலும் அடிப்படை ஆன தேவைகள் இருக்கும்ல வாழ்க்கை நடத்த, அந்த அடிப்படை தேவைகளை உணவு, இருப்பிடம் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான அது மாதிரி நெசசிட்டிஸை கேட்குறதுக்கான உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உமன் டு பி ட்ரீட்டட் வித் டீசென்சி அண்ட் டிக்னிட்டி, அதுக்கும் உரிமை இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ரைட் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஹேங்கிங், எல்லாருமோடையே தூங்க வர்றது, அது வந்து இப்போ அதை எதிர்த்து வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரோடு இன் ஹில்லி ஏரியாஸ். ஹில் ஏரியாஸ், மலை பகுதிகளெலாம் வந்து நீங்கள் ரோடு அமைச்சு தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், இது ஒரு ரிப்பீட்டடான கொஷின். ரைட் டு இன்ஃபர்மேஷன் எதன் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதன் கீழேனா ஆர்டிக்கல் 21. சரிங்களா? அடுத்தது ரைட் டு ரெப்யூட்டேஷன். அடுத்தது ரைட் டு அப்பீல் ஃப்ரம் அ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன். சரிங்களா? அப்பீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுமாரி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்குது. அடுத்த ரைட் அகேன்ஸ்ட் பார் ஃபீட்டர்ஸ்க்கும் உரிமை இருக்குது. அண்ட் ரைட் டு அப்ராப்ரியேட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. சரிங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி தூங்குறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு டீசென்ட் என்வரான்மெண்ட் வாழ்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நாய்ஸ் பொல்யூஷனுக்கு எதிராகவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. தொடர்ந்து வளர்ச்சி தரக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டை கேட்குறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கொடுக்குறது, இந்த 35 கொடுக்குறது தான் ஆர்டிக்கல் 21. அது குறிப்பிட்டது தான் மேனகா கேஸ். சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 21A. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டானது கண்டிப்பாக ஒரு 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் வழங்கியே ஆகணும். இதை வந்து கம்பல்சரியாக மாற்றினாங்க. எப்போ மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 86வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக மாற்றுறாங்க. 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக மாற்றுறாங்க 2002. இதன் மூலிமா எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்குமான கல்விங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு தீர்க்கமாக கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அது கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த எஜுகேஷன் பற்றி எங்கேயுமே சொல்ல அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, முக்கியமாக பார்த்தோன்னா டிபிஎஸ்பியில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 45 வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. பார்ட் 4 தானே டிபிஎஸ்பி. ஸோ பார்ட் 4 ஆர்டிக்கல் 45 இதில் குறிப்பிட்டிருந்தது தான் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிறது. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, 2002 இதை கம்பல்சரியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 86வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக, 86வது சட்டத்திருத்தம் மூலியமாக 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆட் பண்ணாங்க. 2வது ஆர்டிக்கல் 45, அதாவது டிபிஎஸ்பியில் இருக்கிற அந்த ஆர்டிக்கல் 45 தானே ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கல்வி வழங்குறது வந்து என்னது, ஒரு அடிப்படை உரிமையில் சேர்த்தாச்சு. அப்போ பிறந்ததுலேருந்து 0 to 6, பிறந்ததுலேருந்து 6 வயசு வரைக்கும் அந்த ப்ரீநேட்டல் எஜுகேஷன், பால்வாடி, அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அங்கன்வாடியில் சேர்த்துக்கிறது என்னது, ஆர்டிக்கல் 45 கீழே கொண்டு வந்துட்டாங்க. டிபிஎஸ்பியில் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 51 11வது டியூட்டியாக, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது, 11வது டியூட்டியாக எதை சேர்த்துருப்பாங்கன்னா, டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு த சில்ட்ரன்ஸ். அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கு, ஒவ்வொருடைய பெற்றோருடைய குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு கல்வி வழங்குறதுக்கான
கடமை யாருடைய கடமைன்னு பார்த்தோம்னா பெற்றோருடைய கடமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? ஆர்டிக்கல் 51A வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்டை வந்து ஆர்டிக்கல் 21 கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, த டான் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் இந்த சாப்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் குடிமக்களின் உரிமைகள் அத்தியாயத்தில் 2வது புரட்சியின் விடியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதை? ஆர்டிக்கல் 21. சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அடிக்கடி கொஷனில் வரலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா 1992 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே ரைட் டு எஜுகேஷன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது 1992 இது வரைக்கும் இருக்கிறது என்னது? 6லேருந்து 14 வரைக்கும் தான் எஜுகேஷன் வழங்குறோங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 1992 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது நீங்கள் பிஇ, எம்பிபிஎஸ் அந்த மாதிரி படிக்கணுன்னாலுமே அதை வந்து வழங்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம் 92. அதுவே வந்து சுப்ரீம் கோர்ட் அகைன் ஓவர் ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே அவங்க ஒரு ஓவர் ரூல் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1993 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க? ரைட் டு எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்குமானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 92 என்ன சொல்லியிருப்பாங்க? ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் கேட்குறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 93 அதெல்லாம் இல்லை, ரைட் டு எஜுகேஷனுங்கிறது குழந்தைகளுக்கான மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் 21 மட்டும் இல்லாமல் ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 2009 கொண்டு வந்துட்டு எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, April 1, 2010 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஷின். இந்த ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 86வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக 21A ஆர்டிக்கல் வந்து சேர்ந்தது எப்போது? 2002. இந்த ஆக்ட் கொண்டு வந்தது 2009. அது நடைமுறைக்கு வந்தது April 1, 2010 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, வருஷங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசி ஆர்டிக்கல் 22. இந்த ஆர்டிக்கல் 22 மூலியமாக என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுறப்போ 2 விதமான அதாவது அரெஸ்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து ஒரு சில உரிமைகளை கொடுக்குறாங்க. கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த பர்சன் ஹூ ஆர் அரெஸ்டட் அண்ட் டீடைன்ட். சரிங்களா? ஆர்டிக்கல் 20 ஒன்று பார்த்தோம். 20ல் என்ன பார்த்தோம்? இப்போ வந்து நீங்கள் தான் தவறு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலுமே உங்களுக்கு ஒரு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆர்டிக்கல் 20. சரிங்களா? ஆர்டிக்கல் 22 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அந்த அரெஸ்ட், அதாவது ரிட்டென்ஷனுங்கிறது 2 விதமாக நடக்கலாம். ஒன்று வந்து புனிட்டிவ், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ். புனிட்டிவ்ங்கிறது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த தப்புக்காக உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ட்ரையல், அதாவது கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இது வந்து புனிட்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் வருஷம் ஒரு காலகட்டத்தில், அதாவது இப்போ வருஷம் திருவிழா நடக்குது, ஒவ்வொரு திருவிழாலுமே அவர் வந்து தப்பு பண்ணிகிட்ருக்காரு, ஒவ்வொரு திருவிழாலுமே அவர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கார், பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது ஒரு 5 வருஷமாக நடக்குதுன்னா 6வது வருஷம் என்ன பண்ணலாம்? திருவிழாவுக்கு முன்னாடியே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடலாம். அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்காக நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் என்னது? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ்னா தவறு பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ புனிட்டிவ் டிடென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சில உரிமைகளை உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உரிமை, எதற்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். 2வது லீகல் ப்ராக்டிஷனர், அதாவது ஒரு வக்கீலை வச்சு வக்கீல்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கும் சரி, வக்கீலை வச்சு உங்களுக்காக பேச வைக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு உரிமை இருக்குது. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட், அதாவது அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஜட்ஜு முன்னாடி உங்களை ஆஜர் பண்ணிடணும். சரிங்களா? ஆஜர் பண்ணிட்டு தான் உங்களை வந்து, சப்போஸ் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிப்பு காவல் நீட்டிப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த நீட்டிப்பு நாட்களை வச்சு அவங்க வந்து விசாரிப்பாங்க. சப்போஸ் அந்த நீட்டிப்பு வழங்கலை, ஒரு 14 நாளோ இல்லை 7 நாளோ நீட்டிப்பு வழங்குவாங்க. அந்த நீட்டிப்பு வழங்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா,
திரும்பவும் உங்களை 24 மணி நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடணும். இவங்க போதும் நீங்கள் விசாரித்தது, நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்கல, நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜட்ஜஸ் சொன்னாங்கன்னா, அப்போ வந்து என்ன பண்ணலாம், 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க உங்களை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்டு தான் புனிட்டிவ் டிடென்ஷனுக்கான உரிமைகள். சரிங்களா? அடுத்தது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கொடுத்துருக்க உரிமைகள் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரையலே இல்லாமல் பார்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு தூக்கி அப்படியே 3 மாதம் உள்ளே வச்சிடலாம். ப்ரிவென்டிவ், நான் பாதுகாக்கிறேன், தவறு நடக்காமல் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த 3 மாதத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்போ வந்து ஒரு ஆலோசனை குழு வந்து அமைப்பாங்க. அந்த ஆலோசனை குழுவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க வந்து ஆலோசனை நடத்தி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீடைன்டு பர்சன் ஷுட் பி அஃபோர்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ரெப்ரசன்டேஷன். அதாவது தன்னுடைய தரப்பு வாதத்தை வந்து சொல்கிறதுக்கான உரிமையை வந்து யார் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 22 மூலியமாக கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷனாகவுமே இருக்கட்டும், அப்போவுமே வந்து தன்னுடைய தரப்பு வாதத்தை அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எது, ஆர்டிக்கல் 22. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இந்த 3 தன்னுடைய தரப்பு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனாக இருக்கட்டும் இல்லை புனிட்டிவ் டிடென்ஷனாக இருக்கட்டும், அதுக்குள்ள சில ரைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே, அந்த ரைட்ஸ்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் கிடையாதுன்னா, டெரரிஸ்ட் கிடையாது, நக்சல் கிடையாது, மாவோயிஸ்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடையாது. சாதாரண ஒரு க்ரைம் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு தான் உண்டு. ஓகே, டெரரிஸ்ட்டு, நக்சல்ஸ், மாவோயிஸ்ட்டுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் ஆர்டிக்கல் 22 கீழே சொல்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இந்த அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் மொக்கவாத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸ்டே சேஃப்.